மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். இன்டர்வியூ எப்படி பண்ணிருக்க? டேய் சொல்லுடா, இன்டர்வியூ எப்படி பண்ணிருக்க? ஹேய், சார் பேச மாட்டார். வாயில காஸ்ட்லியான முத்தெல்லாம் இருக்கு. அவன் பேசினா அதெல்லாம் கொட்டிடும். டேய் நவீன், தைரியமா சொல்லேன்டா. எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? இப்ப எதுக்கு கத்துற? நான் ஒழுங்கா தான் இன்டர்வியூக்கு போனேன். கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா தான் பதில் சொன்னேன். அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ரெக்கமெண்டேஷன். வழக்கம் போல இந்த இன்டர்வியூ ஐவாஷ் தான். கேட்டியாடி, கொஞ்சம் கூட சொரத்தெல்லாம் பேசிட்டு இருக்கான். வேலைக்கு போற மாதிரி டிஸ் பண்ணிட்டு போனா, எவ கூட ஊர் சுத்துற மாதிரி டிஸ் பண்ணிட்டு போனா. டாடி என்னடா டாடி? மனுஷனுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் வேணும். வேலைக்கு போய் இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ற மாதிரி அட்டென்ட் பண்ணணும். நீ ஒழுங்கா அட்டென்ட் பண்ணாம பண்ணவ மேலே குறை சொன்னீனா உருப்படி அணியலாம். தருதல ஏங்க, இது பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. நீங்களும் வேலை தேடுறப்போ உங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டீங்களா? இங்க பாருடி, எங்க அப்பாவுக்கு தலைச்சம் புள்ளையா பிறந்தவனா. இவன் தருதலையா வந்து பிறந்திருக்கான். நான் படிச்சோன வேலைக்கு போனவன்டி. நாங்களும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனவங்க தான். நிலைமை சரியில்லை, வேலை போயிடுச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவர் ஒன்னும் பண்ண வேணாம். நான் வேலைக்கு போய் வீட்டுல ரிட்டையர் ஆக உட்கார போறேன். இவன் வேலைக்கு போகாமலே வீட்டுல வந்து உட்காந்து ரிட்டையர் ஆக போறான். அதான் நடக்க போகுதுங்க. ஏங்க, சாப்பிடாம ஏன் எழுந்துட்டீங்க? சாப்பிட்டு போங்க. உன் பிள்ளைக்கு கொஞ்சம் மானம், ரோஷம், சூடு, சொரணை, கொஞ்சம் புத்திமதி எல்லாம் சேர்த்து விட்டு. தருதல சோத்த திங்க கரெக்டா வந்துட்டான். பாத்தியா என்கிட்ட எப்படி பேச போறாருன்னு? இதுக்குதான் ஒரு வாட்டி அவர் இருக்கும்போது நான் வரக்கூடாதுன்னு ஓரமா நின்று இருந்தேன். சாப்பிடவான்னு கூப்பிட வேண்டியது. பாரு எப்படி கேவலமா அவமானப்படுத்திட்டு போறாருன்னு. டேய், விட்டா பேசிக்கிட்டே போற. அவர் முன்னாடி உன்னை எதையும் பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். அவர் பேசுனதுல என்னடா தப்பு? அத்தனையும் நியாயம். மம்மி, யூடியூப் ரூட்டஸ், நீயும் அவர் கூட சேர்ந்து இப்படியே பேசுற? இந்த ஜோக் அடிக்கிறதுல கொஞ்சம் நிறுத்துறியா? முதல்ல இன்டர்வியூ எப்படி பண்ணன்னு சொல்லு. டேய், உன்னதாண்டா, இன்டர்வியூ எப்படி பண்ணன்னு சொல்லு. மம்மி, நான் இன்டர்வியூக்கே போல. கடவுளே, ஏன்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல? எனக்கு அந்த வேலை பிடிக்கல, அந்த கம்பெனி பிடிக்கல, அதனால நான் இன்டர்வியூக்கு போல. வேலை பிடிக்கலன்னு போலையா, இல்ல வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்றதுனால போலையா? உனக்கு பிடிச்ச கம்பெனி கிடைச்சதுனால இந்த கம்பெனி பிடிக்கலன்னு சொல்றியா? மம்மி, உனக்கு செட் ஆகாத பஞ்ச் டயலாக்லாம் ஏன் இப்படி அடிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க? டேய், நான் காமெடி பண்ணலடா. எல்லாம் அந்த பொண்ணு அபியாலதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன் மம்மி? டேய், உன் வயசு தாண்டி தாண்டா நாங்களும் வந்திருக்கோம். வெளியூர்ல வேலை கிடைச்சா அபிய பார்க்க முடியாது. அதனால நீ இன்டர்வியூக்கு போல, அப்படித்தானே? தயவு செஞ்சு உன் கற்பனை குதிரை ஓட்டாத. அப்ப ரீசன் சொல்லு. என்ன இப்போ உனக்கு ரீசன் தெரியணும், அவ்வளவுதானே? சொல்ற கேளு. அபிக்கு ஒரு நல்ல சிடி கம்பெனில பாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதான் அவளை அங்க டிராப் பண்ணலான்னு போனேன். தவிர நல்லா பாடணும்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன். இது தப்பா? நான் என்ன நினைச்சனோ அதுதான்டா நடந்திருக்கு. இத பாருடா நவீன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல புத்திசாலி, சாமர்த்தியசாலியும் கூட. ஏனியா இருக்கிறத நினைச்சு ஏமாந்து போயிடாதடா. சாப்பிட்டு தொலை. நான் இன்டர்வியூல பாஸ் ஆகணும் இல்ல, நீ நல்லபடியா பாடணும்னு. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீ பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? மனசு கேட்கல அபி, அதான் கோயிலுக்கு போய் உனக்கா வேண்டிக்கிட்டேன். நீ 1000 சொல்லு நவீன், நீ பண்ணது தப்பு. நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன்ல. ஐம் சாரி. பாத்தியா மாதவா, என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே மெம்மறந்து உட்கார்ந்துருக்கா. பாத்தியா, காதலிக்கிற பேக்குகள்லாம் இப்படித்தான் பகல் கனவு கண்ணுன்னு இருக்கும். நீங்க எத்தனை பேரை காதலிச்சிருக்கேள்? நான் நாவல்ல படிச்சிருக்கேன், ரோமியோ ஜூலியட்னு. அக்கா கொஞ்சம் சுமாரு. அபி அபி அபி, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காய்? நான் உன் முன்னால நின்னு கரடி கட்டமா கத்திட்டு இருக்கேன்.
உன் காதுல விழலை? அதானே ஆத்துல இருக்கிற பெரியவா 2 பேரும் கூப்பிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே. இப்ப எதுக்கு நான் பாவம் குழந்தைய படுத்தின்னு இருக்கேன்? நாங்களும் அவளை படுத்துறோம், அவளாக்கும் எங்களை படுத்துட்டு இருக்காள். அதானே பெத்த தோப்பனாரும் அத்தையும் கூப்பிடுறோம், அவளை படுத்துறோமா. பாத்தியா மாதவா, யார கேட்டா யார் வந்து பதில் சொல்றாங்கன்னு? டம்ளரை கேட்டா அண்டா வந்து பதில் சொல்லுது. குண்டா பண்ற குசும்புக்கெல்லாம் இந்த அண்டா தானே பதில் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. இத பாருங்கண்ணா, உங்க அக்கா முன்னாலே சொல்றேன், மனசு வெறுத்து போய் சொல்றேன். உங்க அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. யார் என்ன பண்றா, எங்க போறா, இதெல்லாம் வேவு பாக்குறதே பொழப்பா வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் நன்னா இல்ல சொல்லிட்டேன். கொஞ்சம் பேசாம இரு பார்வதி. அக்கா அபி மேல அக்கறையா இருக்காள். குழந்தை எக்ஸாம்னு சொல்லிட்டு போனாலே, திரும்பி வரும்போது டல்லா வந்திருக்காளே. என்னாச்சு பாரா மாதவான்னு என்கிட்ட சொன்னா. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா, அதுக்காக ஊரே கூட்டுற மாதிரி ஏன் இப்படி கத்துறேன்? டூ மச்சா இருக்குப்பா. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்.